Vanakam, welcome to Pavitra's Adipadi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Bombay Chutney. ஒரு 15 நிமிஷத்துல இந்த சட்னியை நம்ம செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bombay Chutney. Bombay Chutney ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்திலே செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் நான் துண்டு பண்ணி வச்சிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, சோம்பு. இதுக்கு தேவையானது கடலை மாவு. கடலை மாவு நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இவ்வளவுதான் கடலை மாவு. இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க போலாம். இப்போ எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க கொஞ்சோண்டு. எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம சோம்பு போட்டுடலாம். சோம்பு பொரியுது. இஞ்சி பூண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்படி தட்டியிருக்கேன். நைஸாக அரைக்க வேணாம், தட்டிக்குங்க. அதையும் போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, இது வதங்கட்டும். இதுலேயே நம்ம இப்போ உப்பு போட்டுடலாம். மஞ்சள் தூள், இது வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடுங்க. அதில் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த மாவை ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு, இங்கே பாருங்க, ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி, இந்த 2 ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் சொல்லியிருக்கேன், அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கலந்து வச்சிருந்ததை எடுத்து இதை ஊற்றிடலாம். அவ்வளோதான். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொதி வருது. இப்போது கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ கொதிக்க சொல்ல கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சுவையான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.